கனமழையால் கிருஷ்ணகிரி மாவட்டம் ஒசூர் அருகே உள்ள கெலவரப்பள்ளி அணைக்கு நீர்வரத்து அதிகரித்ததால் தொடர்ந்து மூன்றாவது நாளாக வினாடிக்கு 1348 கன அடி தண்ணீர் தென்பெண்ணை ஆற்றுக்கு வெளியேற்றப்படுகிறது. மேலும் அணையிலிருந்து குவியல் குவியலாக ரசாயன நுரைகள் பொங்கி செல்வதால் விவசாயிகள் அச்சம் அடைந்திருக்கின்றனர். இதன் பற்றிய விவரங்களை செய்தியாளர் ஆனந்த் பாபு வழங்க நாம் கேட்கலாம். ஆனந்த் பாபு, விவரங்கள். வணக்கம் ஷாம். ஒசூர் அடுத்த கெலவரப்பள்ளி நீர்த்தேக்க அணைக்கு தொடர்ந்து 1000 கனஅடிகளை கடந்து நீர்வரத்து வந்து கொண்டிருக்கும் நிலையில் தென்பெண்ணை ஆற்றில் திறந்து விடப்படும் நீரில் அதிகப்படியான நுரை பொங்கி செல்வது விவசாயிகள் மத்தியில் அதிர்ச்சியின் கவலையும் ஏற்படுத்தியிருக்கிறது. கர்நாடக மற்றும் தமிழக மாநில எல்லைப் பகுதிகளில் தொடர்ந்து கனமழை பெய்து வருவதால் அணைக்கு நீர்வரத்து அதிகரித்து வந்து கொண்டிருக்கிறது. நேற்று வினாடிக்கு 1368 கனஅடி நீர் தென்பெண்ணை ஆற்றின் மூலமாக கெலவரப்பள்ளி அணைக்கு நீர் வரத்தாக இருந்த நிலையில் இன்று 120 கனஅடிகள் குறைந்து 1248 கனஅடி நீராக வந்து கொண்டிருக்கிறது. அணையின் பாதுகாப்பு கருதி மூன்றாவது நாளாக அணையிலிருந்து 1348 கனஅடி நீர் கெலவரப்பள்ளி அணையின் 5 மதகுகள் வழியாக திறந்துவிடப்பட்டுள்ள நிலையில் தென்பெண்ணை ஆற்றில் வெள்ள நீர் ஆர்ப்பரித்து செல்லக்கூடிய நிலையில் ஆற்றங்கரையோரமாக உள்ள கிராம மக்களுக்கு வருவாய்த்துறையினர் சார்பில் பாதுகாப்பு எச்சரிக்கை விடப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில் அணையிலிருந்து வெளியேற்றப்படக்கூடிய நீரில் குவியல் குவியலாக ரசாயன நுரைகள் பொங்கி செல்வது விவசாயிகளை அப்பகுதி மக்களையும் அதிர்ச்சிக்குள்ளாகிறது. கடந்த சில தினங்களாகவே அணையிலிருந்து செல்லக்கூடிய நீரில் நுரையின் அளவு குறைந்து காணப்பட்டு விவசாயிகள் சற்று நிம்மதி அடைந்திருந்த நிலையில் மீண்டும் அணையிலிருந்து திறந்துவிடப்படும் நீரில் அதிக அளவில் திறந்து விடப்பட்டிருப்பதால் நுரை பொங்கி செல்வது விவசாயிகள் மத்தியில் அதிர்ச்சியும் கவலையும் ஏற்படுத்தியிருக்கிறது. மீண்டும் தமிழக கர்நாடக மாநில அரசுகள் பேச்சுவார்த்தை நடத்தி இதற்கான தீர்வு ஏற்படுத்த வேண்டும் என கோரிக்கை விடுத்திருக்கிறார்கள். ஷாம், விவரங்களுக்கு நன்றி ஆனந்த் பாபு.